ஓகே guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் லான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஏஐ பபுள். அதாவது இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அபவுட் டு கிராஷ் ஆர் ஜஸ்ட் த பிகினிங். அதாவது ஏஐன்றது இதோட முடிஞ்சிருமா இல்லைனா ஏஐனுடைய இம்பேக்ட் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குதா அப்படின்றது தான் இந்த வீடியோ பற்றி. ஸோ அந்த ஏஐ பபுள்னோட எல்லோரும் அந்த பபுள்லாம் என்ன பபுள்னு நினைக்க டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ அதை எல்லா பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக புது மெம்பராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு. ஸோ இந்த ஏஐ பபுள் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் 1990க்கு நம்ம போயிட்டு இப்போ நம்ம 2Kக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு நம்ம வருவோம். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சாலும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஏஐனால என்னென்னு யாருக்கும் தெரியாது. அதேமாரி நான் சொன்ன அந்த 1990s அந்த டைம் எல்லாமே ஏஐலாம் யாருக்கும் பெருசாக தெரியாது. அதை பற்றின ஒரு அவேர்னஸும் பெருசாக யாருக்கும் இல்லை. ஏஐ வந்தது, பட் அது வந்து யாருக்கும் அது ஒரு பேச்சு பொருளாக மாறல. ஒரு ஏஐன்றது எல்லா இடத்துலையும் அது இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஏஐன்ற ஒரு வேர்டே இல்லாமல் இல்லை. ஈவன் ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், நியூ ஏஐ ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஏஐ கம்பெனியாக இருக்கட்டும், இதில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஏஐயை பற்றி நீங்கள் எதை பண்ணுறீங்கனாலே போதும், நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே இல்லை, அமெரிக்காலையும் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தான். ஸோ அதேமாரி கம்பெனிஸ் எல்லாருமே ஏஐன்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க கம்பெனியில் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவங்க இந்தமாரி அவங்க கம்பெனி நேமே மாற்றிக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க கம்பெனி பேர்லேயே ஏஐன்ற ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பூம் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி எல்லாருமே இதுதான் சொல்கிறாங்க, ஏஐ நீங்கள் கற்றுக்கலன்னா வந்து யூ ஆர் பிஹைண்ட் ஃப்ரம் அஸ் எவ்ரி ஒன், நீங்கள் எல்லாரை விட கொஞ்சம் பின்தங்கி இருக்கீங்க ஏஐ கற்றுக்கலன்னா அப்படின்னு எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டும். இது எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான், இஸ் ஏஐ அண்ட் பபுள். இது ஒரு ஏஐ பபுளா இல்லைனா ஏஐன்றது இப்போ பிகினாதா குரோ ஆகிறதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது ஏஐ பற்றின ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றதும். இப்போ ஏஐ பூம் ஆகுது இல்லையா, இது வந்து ஒரு பபுளா இல்லை இது ஒரு க்ரோத்தா அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கைஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பபுள்னா என்னென்னு பார்த்துருவோம். ஏன்னா இங்கே ஏஐ பபுள்னாலே என்னன்னு தெரியலையா, அது சொல்கிறான் முதல்ல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பபுள்னா வந்து ஒரு சின்ன விஷயங்க, ஒன்றுமே ஒரு எல்லா மக்களுமே முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பபுள்னா ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு எல்லா மக்களும் ரொம்ப எக்ஸைட்டே அது எல்லோரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் வாங்குறாங்களே சொல்லிட்டு எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. இதை வாங்கலைன்னா நம்மளும் இதை மிஸ் பண்ணுறோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோன்னு வாங்க. அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லேயே வாங்காதவங்களும் இவன் வாங்குறானே அவன் வாங்குறான்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாரும் வாங்குவாங்க. அது ஒரு பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு ஸ்டேஜில் அந்த பபுள் அப்படியே வெடிக்கும். கடைசியில் எல்லா ப்ரைஸும் அது குறையும், இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லோரும் குறையும், ஸ்டாக் ப்ரைஸஸ் குறையும், யாரும் அதை வாங்கவே மாட்டாங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயமா பேசினாங்களே, எல்லாரும் இதை வாங்கினாங்களே, திடீர்னு இதோட வேல்யூவே எல்லாம் போயிடுச்சு. அதாவது அந்த வேல்யூவை விட அதிகமாக அதை இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டோட வேல்யூவோட அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே பபுள் அப்படின்வாங்க. ஸோ இந்த பபுள்ன்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் அதை வாங்குவாங்க. அது பெரிய பேச்சு பொருளாக மாறும். ஆனால் அந்த விஷயம் அந்தளவுக்கு அது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தல, ஆனால் ஒருத்து தான். ஸோ அந்த விஷயத்தை எல்லாரும் வாங்குறாங்களே சொல்லிட்டு அதை நானும் வாங்கணும் இவனும் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு சில பேர் வாங்குறாங்க, இது எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாரும் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில் அதை மொத்தமாக அது வெடித்து கடைசியில் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பபுள்ன்றது. அப்படி பார்க்கும்போது ஏஐன்றது ஒரு பபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன, 1990ல் வந்து இந்த .com பபுள்னு ஒன்று ஆரம்பிச்சிது. அது வந்து இந்த 1990ஸில் வாழ்ந்தவங்கலாம் தெரியுன்ற மாரி லேட் 1990ஸில் எல்லாருமே இன்டர்நெட் தான் உலகம் நம்பிட்டாங்க. அதாவது இன்டர்நெட்டை வந்து அவங்க வந்து உலகத்தையே மாற்றிடும், இன்டர்நெட் வந்து அப்படியே உலகத்தையே திருப்பி போட்டுரும் அப்படி இப்படின்னு எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நம்பும்போது அது எல்லோரும் கரெக்டு தான், ஆனால் தப்பும் கூட. இன்டர்நெட் உலகம் மாறல, டெக்னாலஜி தான் உலகம் மாறுச்சு, டெக்னாலஜி தான் வளர்ந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து இன்டர்நெட்டுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதேமாரி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே எல்லாரும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க தைரியமாக. ஸோ அது வந்து அப்போ .com பபுள்னு சொல்லிட்டு அப்போ அந்த லேட் 1990ஸில் அது பெரிய பபுளாக ஆச்சு. திடீர்னு அந்த பபுள் வெடிச்சிது. யாரும் இன்டர்நெட்டை பற்றி பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை. எல்லாருமே அதை ஒரு இன்டர்நெட் கம்பெனிஸ்லேயே நிறைய ஆரம்பித்தாங்க 1990ஸில் எல்லாமே. அது இல்லாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆச்சு அந்த பபுள் வெடிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த பபுள் வெடிச்சதுக்கப்புறம் வந்து இந்தமாரி இன்டர்நெட் கம்பெனிஸ் டிஸப்பியர் ஆன உடனே இப்போ 2K, அதாவது இந்த 2K ஜென்ரேஷனில் ஏஐ ஒரு பவுலாக மாறிட்டு இருக்கு. இதுவும் வெடிச்சதுன்னா அப்புறம் கம்பெனிஸ் எல்லாருமே டிஸப்பியர் ஆகிடுவாங்களேன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோ
ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது என்ன விஷயன்றது. ஸோ இப்படி ஒரு சில கேள்விகள் நமக்குள்ளேயே வரும்போது வந்து இந்த ஏஐ பபுளை பற்றிலாம் வந்து நம்ம யோசிக்கும் போது எல்லாமே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த கம்பெனிஸ் அதாவது அமேசான், கூகுள், நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் நிறைய கம்பெனி வந்து இந்த இந்த டெக்னாலஜி அதாவது இந்த இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயத்தை நம்பி நிறைய கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பபுள் வந்து உடனே போஸ்ட் ஆச்சு. லேட் 1990s டெக்னாலஜி ஜெயிச்சுது. ஸோ இந்த விஷயத்த இந்த பாத் வந்து ஏஐ ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கும் தெரியல. சரிமே பார்த்தா தெரியுன்ற மாதிரி. ஸோ எல்லாருமே ஏன் வந்து ஏஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பபுள்னு திங்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்றது ரொம்ப ஹை லெவலில் போயிடுச்சுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஏஐனாலே அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடி ஆகிட்டாங்க, இன்வெஸ்ட் நிறைய பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இந்த ஏஐன்றது ஒரு விஷயத்துக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து சும்மாலாம் இல்லை, இது வந்து நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய ஸ்டார்ட் அப்புமே இந்த ஏஐ ஸ்டார்ட் அப்ல நிறைய இப்போ க்ரோ ஆகிட்டே இருக்குது. இந்தியாலையுமே சரி நிறைய பேர் ஏஐ கம்பெனி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்க ஃபியூச்சர் டிசைட் பண்ணி இப்போது அவங்க பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பபுளாக இருந்துடக்கூடாது அப்படின்றது எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ பபுள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம ஒரு சில வார்னிங் சைன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஒரு பக்கம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது இதுக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஏஐ ப்ராடக்ட்ஸ் நிறைய பில்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், அதாவது இது இன்வெஸ்ட் பண்ணால் இது இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்பீக்கில் இருக்குது, ஸ்கை ராக்கெட் லெவலில் இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஒரு பபுளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு விதத்தில் வந்து அது இருக்கிறதுக்கான சான்ஸும் இல்லை. ஸோ 50-50 தான் சொல்லலாம். இது வந்து இந்த எண்ட் ரிசல்ட்ன்றது வந்து ஏஐ பபுளா இல்லையான்றது வந்து என்ன நடக்கும்ன்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்படி நம்ம .com இன்டர்நெட் கம்பெனிஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆச்சு, அவங்களே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்தமாரி இப்படி டிஸப்பியர் ஆகுன்றது ஒரு விஷயன்றது. டெக்னாலஜி க்ரோ ஆச்சே தவிர இன்டர்நெட் கம்பெனிஸ் 1990 ஆரம்பிச்சவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது அவங்களுக்கு தெரியல, அவங்க டிஸப்பியர் ஆகிட்டாங்க, அவங்கள நம்பி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க, இந்த ஏஐ கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போதைக்கு ஓகே தே ஆர் லைக் அவங்க இப்போதைக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது, அவங்களுக்கு க்ரோத்து தான், அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட அவசியமே கிடையாது. ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு சில வருஷங்கள் போனால் தான் உங்களுக்கு அதை பற்றி ஏஐ ஸ்டார்ட் அப் ஏஐ கம்பெனிஸ் என்ன ஆகுன்றது நமக்கே தெரியும். நம்மளே கண்கூடாக பார்த்தா தான் தெரியுமே தவிர எதிர அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ ஆகணும், இல்லை அந்த ஏஐ ஸ்டார்ட் அப்பே அவங்க வந்து டிஸப்பியர் ஆகுதுக்கு ஜஸ்ட் இருக்குது. ஆனால் அது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் இந்த பபுளா இல்லையான்றது மக்களுடைய அந்த அடுத்தடுத்த மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்மளால அதை வந்து ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியுமே தவிர அந்த எண்ட் ரிசல்ட்ன்றதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்படி இந்த .com பபுள்ன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லி இந்த 1990 அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஆர்டினரி பீப்புளுக்கு வந்து இது ஒரு விஷயமாவே இல்லை. ஸோ இது வந்து அவங்க வந்து அதை பற்றிலாம் பெருசாக திங்க் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஹேவ் டு லேர்ன் அபவுட் ஏ அண்ட் தே ஹேவ் டு கீப் மூவ் ஃபார்வர்ட் ஃப்ரம் தட். அவங்க வந்து அதை கற்றுக்கிட்டு அவங்க எப்படி அவங்க ஒர்க் எஃபிஷியண்டாக பண்ணலாமேன்ற கற்றுக்கிட்டு அவங்க மூவ் பண்ணாலே போதும். இதை பற்றி அவங்க திங்க் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ ஃபைனல் தாட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம ஏதாச்சும் இந்த ஏஐ பபுள்ன்றது வந்து இது எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி வந்து இந்த ஏஐ பபுள்ன்றது ரொம்ப பிகாயிட்டே போயிட்டுருக்கு, நிறையா கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஹிஸ்ட்ரின்றது ஒரே ஒரு விஷயந்தாங்க, ஹைப் வரும் போகும், டெக்னாலஜின்றது என்றைக்குமே நிற்கும். அதாவது கிரேட் டெக்னாலஜி நான் சொல்கிறது அது எப்போவுமே நிற்கும். எவ்வளோ ஹைப் வந்தாலும் சரி, ஏஐ ஹைப் ஆனாலும் சரி, ஏஐ குரோ ஆனாலும் சரி, ஏஐ டிஸப்பியர் ஆக சான்ஸ் இல்லை, ஸ்டில் அப்படி ஆகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏஐ பபுள்ன்றது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குன்றது தான் இந்த வீடியோடைய முக்கியமான ஒரு கருத்துன்றது. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு. இந்த ஏஐ பபுள்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு சாதாரண வீடியோ தான், பட் ஸ்டில் இந்த ஏஐ பபுள்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தான் இதை பற்றி ஒரு வீடியோ போகணும்னு நினச்சேனே தவிர வருது இல்லை. ஏஐ வந்து ஒரு பபுளா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். பபுளாகவும் இருக்கலாம், பபுள் இல்லாமல் இருக்கலாம். பபுள் இல்லைன்னா நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய கம்பெனி க்ரோ ஆகும். பபுளாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுன்ற மாதிரி. ஸோ இதுதான் ஏஐ பபுள்ன்றது, இதுதான். இதை பற்றி நான் ஏஐ பபுளை பற்றி ஒரு கண்டென்ட் போடணும்னு நினச்சேன், அதை பண்ணிட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. நாளைக்கு உங்களுக்கு புது வீடியோ சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ வீடியோ இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.